நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மண்டே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துச்சோ, ஸோ அதே தான் நம்மளுக்கு இன்னைக்கு டியூஸ்டே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. அதாவது மண்டே வந்து நம்ம குரூஷியல் பிளேஸ்ல வந்து சப்போர்ட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். சேம் பிளேஸ்லயே இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனா நம்ம எதிர்பார்த்தது கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். சேமா நம்மளுக்கு கேப் அப்ல தான் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனா அங்க இருந்து நம்ம எதிர்பார்த்தது சின்னதா ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி அப் ட்ரெண்ட் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதுக்கான சான்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுச்சு. இந்த 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சான்ஸ் எல்லாமே கிரியேட் ஆச்சு. பட் நம்மளுக்கு அங்க அகைன் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா ஒரு ரீட்ரஸ்ட் லெவல்ல அகைன் ரீட்ரஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அங்கேயே நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ஓகே மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஆன 22,300 வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. அங்க வந்து ரீச்சும் பண்ணுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் டிமாண்ட் பிளேஸ் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ்ல வந்து செகண்ட் டைம் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி இங்க இருந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணது. இந்த லெவல்ல பாருங்க. ஒன் லெவல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து நிஃப்டி எடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நிஃப்டி சேம் பிளேஸ்லயே வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணி சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் நம்மளுக்கு எடுத்தனால நிஃப்டி அப் ட்ரெண்ட் போயிருமா அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் ஆனா கண்டிப்பா இருக்கு. பட் இது வந்து இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு. அப்போ எதை பிரேக் பண்ணா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணா அப் ட்ரெண்டுக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது 22,520 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுதுன்னா அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த இதுவும் எனக்கு இதுல ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். இதுல வந்து ஸ்ட்ராங்கா எனக்கு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபார்மேஷன் ரொம்ப கிளியரா இருந்தா மட்டும்தான் எனக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ். அது எவ்வளவு தூரம் அப்படின்னா 22,754 இந்த ரேஞ்ச் டு 800 இந்த ரேஞ்ச் வரையும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இங்க இருந்து எனக்கு ஸ்ட்ராங்கான பையிங் இல்ல அப்படின்றப்ப, இவ்வளவு தூரம் போயிட்டு நெக்ஸ்ட் எனக்கு நிஃப்டி செல் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. அப்படி செல் ஆகுது அப்படிங்கிறப்ப 22,320 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணி, நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல் என்ன 21,948 வரைக்கும். அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணிட்டு 948 பிரேக் பண்றதுக்கான சான்ஸ்ல தான் நிஃப்டி இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, நிஃப்டி வந்து 21,424 அதாவது அந்த எலெக்ஷனோட ஃபாலை வந்து ரீச் பண்ணணும் நம்மளுக்கு நிஃப்டி. அதான் நம்ம லாங் டேர்ம் லெவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 754 அது பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது 800 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,000 தான் குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே போயிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு ரீச் பண்ணணும். இப்போ எக்ஸாக்டா இன்ட்ராடே பாருங்களேன். நம்மளுக்கு ப்ரீவியஸாக இந்த லெவல் ட்ரா பண்ணியிருந்தோம். சேமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எஸ்டர்டே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட்னா இந்த லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். இந்த லெவல் பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எடுத்த என்ட்ரிக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இந்த லெவலை பிரேக் பண்ணா எனக்கு அங்கே இருந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனில் இது வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீச் பண்ணிச்சு. நம்ம என்ன சொன்னோம், இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இங்கே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த லெவலை போயிட்டு ரீச் பண்ணியிருந்து எனக்கு வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அதாவது இந்த லெவல் போயிட்டு ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து வந்திருந்தா தான் இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. எனக்கு அகைன் இங்கேருந்தே வந்தனால அது பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி இங்கேருந்து எனக்கு நல்ல டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ சேம் பிளேஸ் என்னன்னா அகைன் இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு நிஃப்டி இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லைனா இந்த லெவல்ல இருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கேண்டில் கிடைக்குது அப்படிங்கிறப்ப இங்க இருந்து நம்ம அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம டைரக்டா நம்மளோட டார்கெட் அப் நம்ம ஃபோக்கஸ் பண்றப்ப 22,650 டு 675 இந்த ரேஞ்ச் வந்து தாராளமாக நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எங்கன்னா இந்த லெவல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப. இல்லைனா நம்ம அந்த லெவல் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அங்கேருந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,999 அதாவது 100 இந்த ரேஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,966 டு 22,012. ஸோ இந்த ரேஞ்ச் தான் நம்மளோட டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டார்கெட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கேப் டவுனில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அது எந்த லெவலில் பிரேக் பண்ணால் எனக்கு டவுன் ட்ரெண்ட் போக சான்ஸ் இருக்குன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாலே எனக்கு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் நான் என்ட்ரி இங்கேயே பிளேஸ் பண்ணுவேன். அப்போ இந்த லெவல் வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள ரீச் பண்ணுதுன்னா நிஃப்டி எனக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நான் இங்கேயே வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். எனக்கு அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் தாராளமாக வெயிட் பண்ணுவேன். 22,300 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 22,100 வரைக்கும் நான் தாராளமாக வெயிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு இந்த லெவலுக்குள்ள நடக்கிறதுக்கான மூவ்மெண்ட் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி லைவ் மார்க்கெட் அப்டேஷன் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணேன் டுடே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிருங்க டெலிகிராம் சேனலில். நாளைக்கு நம்மளோட அப்டேஷனை பற்றி கிளியராக நீங்களும் ஒரு என்ட்ரி செட்டப் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே எனக்கு நிஃப்டி பிரேக் ஆகுது, கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலுக்கு மேலே எனக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப அப்போ இந்த லெவலில் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். 22,513 எனக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சி நான் என்ட்ரி எடுத்து
என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 22,698 இது வரை நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன். 698லேருந்து நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்றப்ப நான் அங்கேருந்து என்னன்னா 22,734 அந்த ரேஞ்ச் 734 to 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே நெக்ஸ்ட் நான் என்னோட பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். 800 நிஃப்டி தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப 22,988லேருந்து 23,000 வரைக்கும் என்னோட பொசிஷன் நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஐடியா. எனக்கு ஓவராலாக பொசிஷனை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாங் ட்ரெண்டுக்கு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நல்ல ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு எங்கே பிரேக் ஆனால் 22,650 பிரேக் ஆனால் மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கீழே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அப் அண்ட் டவுன் ட்ரெண்ட். பட் நம்மளுக்கு எங்கே ட்ரெண்டை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது, எந்த லெவலில் நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அங்கே நம்ம என்ட்ரிஸ் எடுப்போம். அங்கே நம்மளோட டார்கெட் எஸ்எல் வந்து நம்ம புக் பண்ணுவோம். சரிங்களா, இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு. நம்மளுக்கு வெனஸ்டே கருத்துருக்கக்கூடிய வெனஸ்டே மார்க்கெட் மூவ்மெண்ட் என்ன பண்ண போகுங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, டே பை டே நம்ம நிஃப்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நம்மளோட அனலைஸ் வீடியோ வந்து டே பை டே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 1 or 2 months அவங்க டெய்லி இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் அவங்களா ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எனி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, and next I am not a SEBI registered advisor. This video fully education purpose only. Trade your plan your trade. Thanks for watching. Thank you.